க்ளோரி டு காட். கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்காரு. ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையும் சாட்சியாக நம்ம எப்போயும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். இன்னைக்கு என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி பற்றி பார்ப்போம். ஆண்டவர் என்னோட ப்ரெக்னன்சியை எனக்கு எப்படி ஆசீர்வதிச்சு அருமையாக குழந்தை பெற்றெடுக்க செஞ்சார், ஆண்டவரோட கிருபை எப்படி என்னை தாங்குச்சுன்றது தான் இந்த டெஸ்டிமோனியில் நான் சொல்ல போகிறேன். நான் என்னோட 45th டே நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன் டெஸ்டிமோனியில். அடுத்து 50th டே ஃபஸ்ட்டு ஸ்கேன் போனப்போ அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அப்போது லைட்டாக அந்த ரவுண்ட் மட்டும் தெரிஞ்சுது. ஸோ உள்ளக்க டாட் மாதிரி அந்த ஃபீட்டஸ் தெரிஞ்சுது. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டாக்டர் கன்ஃபார்மாக ப்ரெக்னன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிளட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. எனக்கு வெயிட் செக் பண்ணாங்க. அப்போ என்னோட வெயிட் 65 கிட்டக்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஸ்கேன் எடுக்க போனோம். அப்போது ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க டிவைஸ் வச்சு எனக்கு ஸ்கேன் எடுக்க போகும்போது உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறதுலேருந்து மனசுக்குள்ளே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த ஸ்கேன் எடுக்க போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி பயமாக இருக்கும். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் மனசுக்குள்ளே கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது விடாமல் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போது ஹார்ட் பீட் செக் பண்ணாங்க. ஹார்ட் பீட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் பீட் எங்களை கேட்க வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மொமெண்ட் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஃபீலிங். அது முடிச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயே அதாவது 3rd மந்த் ஆகிற டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்பாட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு லைட்டாக பெயின் இருக்க மாதிரி மட்டும் இருந்தது, அப்டோமினல் பெயின் இருக்க மாதிரி. பட் அந்த ட்ராவல் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு போகிற டைமில் எனக்கு லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப 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 பயந்துட்டேன். 3 மாதம் சொல்லப்போனால் அந்த ஹாப்பினஸ், அந்த ஹாப்பி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அந்த ஹாப்பியாக ஃபீலோடு இருந்தது அந்த 90 டேஸ் தான். அந்த 90 டே 92 93 அந்த டேஸில் எனக்கு ஸ்பாட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயந்து வி ரஷ்ட் அப் டு டாக்டர்கிட்ட போனோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இப்போ இந்தியா வந்துட்டேன். இந்தியாவில் தான் இருந்தேன். இப்போது டாக்டர் போயிட்டு ஃபஸ்ட்டு சரி ஓகே டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, ஒன்று ப்ரெஜிஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ப்ரெஜிஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிளாசண்டா கீழே இறங்கியிருக்கு, லோ லையிங் பிளாசண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று சர்விக்ஸோட லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, ரொம்ப ரெஸ்ட்லேயே இருக்கணும், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு படுத்தே இருங்க, ரொம்ப தேவையானதுக்கு மட்டும் எந்திரிச்சு சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு மட்டும் எந்திரிங்க. பட் ட்ராவல் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, எதுவுமே எந்த வெயிட் தூக்கக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெயினுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்கும்ன்ட்டு. அன்றைக்கி அந்த ஸ்பாட்டிங் வந்த அன்றைக்கி ஆக்சுவலி ஈவினிங் ஆகிடுச்சப்போ ப்ரௌன் ஸ்பாட்டிங் வந்த அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. ஸ்பாட்டிங் வருதான்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு என்னென்னா பெருசாக ப்ளீட் ஆகிடுமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் பை காட்ஸ் கிரேஸ் ப்ளீட் ஆகல, பட் ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருந்தது. நான் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டுக்குள்ளே என்னமோ தோணி நான் கூகுளில் போட்டு பார்த்தா ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. கூகுளில் எப்படி வந்துருச்சுன்னா, அது மேபி இந்த மாதிரி அபோட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஆகலான்ற மாதிரிலாம் போட்டிருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, ஒரே அழுக, ப்ரேயர் இப்படியே போயிட்டு இருந்தது. அடுத்த நாள் தான் இந்த மாதிரி ஸ்கேனில் அவங்களுக்கு சர்விக்ஸ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது 3rd ட்ரிமெஸ்டரில் தான் இவ்வளோ கம்மியாக இருக்கும், அந்த லெவலில் இப்போவே அவ்வளோ கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, எதுவுமே தெரியாது, லோ லையிங் பிளாசண்டானா என்னன்னு தெரியாது, சர்விக்கல் லென்த்னா என்னன்னு தெரியாது, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு நம்மளுக்கு தெரியாமல் ப்ளஸ் டாக்டர்கிட்ட நம்மளால் உட்காந்து என்னன்னே எனக்கு தெரியல. நம்ம ஊரில் டாக்டர்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசவே முடியல. அவங்க நெக்ஸ்ட் பேஷண்ட் பார்க்கணுன்ட்டு, ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய கியூ வேறு நின்றுச்சு. ஸோ அதனால அவங்ககிட்ட கிளியராகவும் என்னால் எதுவும் கேட்க முடியல. அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அதுவும் என்ன மாத்திரை நான் போட்டு பார்த்தேன், ப்ரெஜிஸ்ட்ரான் மாத்திரை தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, 15 days ஒன்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரெஜிஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் எனக்கு ஃபஸ்ட் டைம் போட்டப்போ ஒன்றும் தெரியல. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபீல் இருக்கும், ஐயோ எப்படியாவது எனக்கு ப்ளீடிங் நின்றுட்டா போதும், எனக்கு ஸ்பாட்டிங் ஸ்டாப் ஆகணும் அப்படின்றது மட்டும் தான் இருந்தது. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன், இது நின்றுமா நீங்கள் ரெஸ்ட்லேயே இருங்க, இன்னும் 1 day குள்ளக்க மேக்ஸிமம் நின்றும், அப்படி நிற்கலைன்னா நீங்கள் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ளீடிங் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு 3 to 4 hours இருந்தது. பட் அடுத்து அவங்க சொன்ன மாதிரி நான் ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே இருந்தேன், ஏறல இறங்கல எதுவுமே பண்ணல. ரெஸ்ட்லேயே இருந்ததுக்கப்புறம் அந்த 1 டேக்கு அப்புறமாட்டி எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆச்சு. பட் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் எனக்கு லைட்டாக பெயின், லோவர் அப்டோமினல் பெயின் லைட்டாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு விஷயம் பண்ணேன். என்ன பண்ணேன்னா,
ஆண்டவர்கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணி, ஆண்டவர் எனக்கு விஷனில் ஒரு நேம் கொடுத்தார் இல்லையா, அந்த நேம் எழுதி நான் வந்து ஏசப்பா நீங்கள் எனக்கு எப்படியாவது இந்த குழந்தை இப்போ கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த நேம் எழுதி எனக்கு அந்த குழந்தை எப்பெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படித்தேன், நீங்கள் வந்து என்னோட கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு ஏசாயால. ஸோ அது பார்க்கும்போது உன்னோட நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற தரிசனமாக பாரு, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமா தரிசனமாக பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வசனம் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து எனக்கு எப்படிலாம் குழந்தை வேணும், நான் எப்படிலாம் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்துடுவேன், நீ என்ன ஜபத்தில் எதை கேட்டாலும் என் நாமத்தினால கேட்டால் உன் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும் மாதிரி பெற்றுக்கொள்வா, இப்படி தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு எப்படி தேவைன்றது மாதிரி நான் எழுதி வச்சு பேப்பரில் எழுதி வச்சு அதை என் பைபிள்குள்ளே வச்சு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தையில் பேசினார், ரூத்தில் வரும்ல, பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அந்த 2 மாதம் 5th மந்த் வந்து அப்டாமினல் ஸ்கேன் இருந்தது. ஸோ அது வரைக்கும் அந்த 3rd மந்த்லேருந்து அந்த 5th மந்த் போகிற வரைக்கும் ரொம்பவே எந்த ஒரு வேலையுமே பார்க்காம ரொம்ப ஒரே இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அது இப்போது சொல்கிறப்ப வந்து அது ஸ்டோரி மாதிரி போகுது, பட் அந்த டைமில் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை தாண்டி போகிறதுக்கு அந்த 2 மாதத்தில் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் நைட்டும் ஒவ்வொரு வாட்டி பாத்ரூம் போகும்போது கூட பயமாகவே இருக்கும். ப்ரேயர்னு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சே போச்சு அந்த 2 மாதம். எப்படியோ ஆண்டவர் கிருபையாக 5வது மாதம் தாண்ட வச்சார். ஆனால் அது வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அந்த இன்ஜெக்ஷன் வேறு போட வேண்டியிருந்தது. 15 டேஸ்க்கு ஒருக்க ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருந்தாங்க. அது போக இன்னொரு இன்ஜெக்ஷன் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஒரு டோஸ் மெயின்டெனன்ஸ்லேயே இன்னொரு டோஸ் ஒரு சொன்னாங்க. அது வந்து வீக்லி ஒன்ஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லுமே இன்ஜெக்ஷனில் தான் இருந்தேன். என் ப்ரெக்னன்சி ஜர்னி ஃபுல்லாகவே நான் இன்ஜெக்ஷன்லேயே தான் இருந்தேன். ஸோ அப்போவும் இன்ஜெக்ஷன் ப்ளஸ் நான் மெடிசின்ஸ் வேறு எடுத்து நான் மாத்திரை வேறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். மாத்திரையும் சாப்பிட்டு இந்த இன்ஜெக்ஷனும் போடணும். ப்ளஸ் அந்த இன்ஜெக்ஷன் போடுறப்போ வந்து அது ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும் அந்த இன்ஜெக்ஷனு. ஸோ அவங்க போடும்போதே சொல்லுவாங்க ரொம்ப வலிக்கும் அப்படி சொல்லி தான் போடுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து எப்படியாச்சும் பேபி பறந்துடணுன்றதுல எனக்கு அந்த டைம் இந்த பெயின்லாம் எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு வந்து எப்படியாவது நான் வந்து நல்லபடியாக குழந்தை பெற்றுடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 மாதம் இதே மாதிரி ப்ரேயர் கஷ்டம் கவலை ப்ரேயர் ஆண்டர் கொடுக்குற சமாதானம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 5th மந்த் அப்டாமினல் ஸ்கேன் போகணும். அப்டாமினல் ஸ்கேன் போகும்போது பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அந்த லோ லையிங்காக இருந்த பிளாசண்டா வந்து மேலே போயிடுச்சு. இது வந்து டோட்டலி பை காட்ஸ் கிரேஸ், ஆண்டவரோட கிருபனால 2 மாதத்துல அது மேலே போயிடுச்சு. அந்த டாக்டர் எனக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் சொன்னாங்க, இது பொதுவாக எல்லாருக்கும் வந்து 7 மாதம் இல்லை 9 மாதத்துல தான் மேலே போகும். சில பேருக்கு வந்து கடைசி வரைக்கும் கூட மேலே போகாமல் இருந்திருக்கு. ஆனால் இது வந்து சம் ஆஃப் த ரேர் கேசஸில் தான் இப்படி நடக்கும்னு சொன்னாங்க. மனசுக்குள்ள வந்து தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு அப்போயும் கத்த நல்லா இருக்கிற என்று சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபைனால அந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. பட் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, அந்த சர்விக்கல் லென்த் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஓகே நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சர்விக்கல் லென்த் கம்மியாகிடுச்சுன்னா ஸ்டிச்சஸ் போடுற நிலமை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சர்விக்கல் ஸ்டிச்சஸ் வந்து போட்டாலும், அதாவது வந்து சர்விக்கல் ஸ்டிச்சஸ் போட்டால் எப்படி ரெஸ்ட்லேயே இருக்கணுமோ அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் இல்லாமல் ரெஸ்ட்லேயே இருந்தேன். இதை விட இன்னொரு விஷயம், 5th மந்தில் என்னோட வெயிட் 76 kgs போயிடுச்சு. நான் வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 62 kgs தான் இருந்தேன். பட் எனக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மெயின்டெனன்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு வந்து வெயிட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 5th மந்த்லேயே. இன்னும் half the journey இருக்குது, half of the pregnancy journey இன்னும் இருக்குது. பட் அதுக்குள்ளே வந்து வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு நான் வாக் பண்ணக்கூடாது, எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் வெயிட்டும் கூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரில. திரும்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஏசப்பா எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு பலன் கொடுங்க, எப்படி நான் நடந்துக்கணும், என்ன நான் செய்யணுன்ற ஞானம் கொடுங்க, அதே மாதிரி பலன் கொடுங்கன்னு ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து 7th மந்த்துக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு 7th மந்த் ஆகும். எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்து எனக்கு வீசா ப்ராப்ளம் இருந்தது. நான் இந்த கண்ட்ரி இங்கே வந்து தான் நான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் சப்போஸ் நான் வந்து இந்தியாவிலேயே இருந்து நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா வீசா பிரச்சனை இருக்குது. வீசா ப்ராப்ளம் வந்து எப்படி ஆகும்னா, கிட்டத்தட்ட 1 year வரைக்கும் ஆகும் வீசா கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் அந்த ப்ராப்ளமையும் பார்க்கணும். இப்போவே எப்படியும் ட்ராவல் பண்ணி போயிட்டோன்னா நல்லது, அப்படி இல்லைனா கிட்டத்தட்ட 1 year வந்து பிரிஞ்சிருக்கிற நிலமை வரும். ப்ளஸ் அதுக்கும் மேலே பேபிக்கு வீசா பாஸ்போர்ட் எடுக்கிறது இன்னும் கஷ்டம். பேபியை தூக்கிட்டு அங்கிட்டு அலையணும். ஸோ இந்த ப்ராப்ளமும் இருந்தது. அந்த டைமில் நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து ஓகே பிளாசண்டா மேலே போனனால ட்ராவல் பண்ணலாம், பட் செர்விக்கல் லென்த் கம்மியாக இருக்குது, ஸோ பார்த்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் 7th மந்த்துக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாதுன்றனால கரெக்டாக என்னோட 7th மந்தில் அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி நான் இங்கே ஜெர்மனிக்கு வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்மூத்தாக போய் டெலிவரி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அடுத்து இங்கே வந்தும் திரும்ப டெஸ்ட் போயிட்டு இருந்தோம். அந்த டைமில் எனக்கு 7th மந்தில் எனக்கு லைட்டாக என்ன சொல்கிறது, நம்ம டிஸ்சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு என்ன பயமாக இருந்ததுன்னா, அது ஒரு வேளை ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடாக இருக்குமோ, ஏன்னா ட்ராவல் பண்ணி வந்ததில் அந்த மாதிரி இருக்குமோன்னு பயந்துட்டு திரும்ப டாக்டர்கிட்ட ஓடணும். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வெயிட் பண்ண டைம் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என்ன ரிசல்ட் வரப்போகுது, என்ன ரிப்போர்ட் வரப்போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லை அந்த மாதிரி ஒன்றும் தெரில. பட் திரும்ப அவங்க தான் சொன்னாங்க, சர்விக்கல் லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கேன் பார்க்கும்போது ஓகே பேபி க்ரோத்லாம் நல்லா இருக்குன்னு போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த செக் பண்ணாங்க, டயபெட்டிஸ் செக்அப் பண்ணுவாங்களே, அது வந்து செகண்ட் ட்ரிமெஸ்டர்லேயும் பண்ணுவாங்க, தேர்ட் ட்ரிமெஸ்டர்லேயும் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ட்ரிமெஸ்டரில் நார்மல் வந்துச்சு. குளுக்கோஸ் குடிக்க சொல்லி டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, அது வந்து அடுத்து தேர்ட் ட்ரிமெஸ்டரில் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஏதோ லைட்டாக சுகர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க சொன்னாங்க, 2வது வாட்டி. ஸோ 2வது வாட்டி எடுக்கும்போது ஓகே ப்ராப்ளம் இல்லை, நார்மல்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் எனக்கு வந்து டியூ டேட் வந்து மே லாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் ஏப்ரல் 10 அந்த டேட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா நார்மலாக ஒரு செக்கப் போயிடணும். ஸோ அப்போ வந்து 32nd வீக் தான் ஆச்சு. 32nd வீக்கு நார்மல் செக்கப் போயிருந்தப்போ பார்த்துட்டு சர்விக்கல் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு, நீங்கள் இப்போவே நீங்கள் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. லைக் 2 hours உங்களுக்கு டைம் தரும், போய் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், 32 வீக்ஸ் ஆகுது. அப்போது பேபியோட வெயிட் 1.9 kg இருந்தது. கிட்டத்தட்ட அப்போது தான் 8th மந்த்து தான், அது கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே பிபி செக் பண்ணிட்டு, வெயிட் செக் பண்ணிட்டு, டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு பெட் கொடுத்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. லைக் இங்கே எப்படின்னா ரூம் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் தங்க முடியாது, நம்ம மட்டும் தனியாக தான் தங்கணும். கூட வேறு ஒரு பேஷண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து தங்கணும், நம்ம அப்படி தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தனியாக இவங்க இங்கே ஸ்டே பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். அப்போ வந்து நர்ஸ் வந்தாங்க. நர்ஸ் வந்துட்டு நைட் உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் வாட்டர் பிரேக் ஆகிடுச்சுன்னா உடனே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பதறிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம், 32 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வாட்டர் பிரேக் ஆயிரும்ன்றாங்க. ஏன்னா ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாங்க. எனக்கும் என்னாச்சுன்னா எனக்கு ஏதோ வயிறு வந்து ரொம்ப கீழே இறங்குன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அப்போது வந்து எனக்கு வந்து என்னோடய மைண்டில் தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, இதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ்க்கும் ஒருத்தவங்களுக்கு ஆயிருந்தது, அவங்களுக்கும் ப்ரீ டேர்ம் டெலிவரி ஆயிருந்தது. ஸோ அப்போது என்னோட மைண்டில் தோணுன ஒரு விஷயம், என்னாகமில் வரும் இல்லையா, ஆண்டவர் வந்து நம்ம மேலே அன்பு கூர்ந்தபடினால் நம்மளோட முன்னோருடைய பாவ சாபங்களை எல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஒருவேளை இது வந்து என்னோட குடும்பத்தில் வர்ற ஒரு சாபமாவோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஏசப்பா அதை நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணிட்டீங்க, அது எதுவும் என்னை சேதப்படுத்தாது, எனக்குள்ளே வந்து ஏசப்பாவோட ரத்தம் வருது, நான் ஏசப்பாவோட பிள்ளை, நான் வந்து உலகத்தோட பிள்ளை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டிவைன் காட்லி ஒரு சைல்டாக தான் எனக்கு பிறக்கணும், இது வந்து ஒரு மெராக்கிள் சைல்டாக பிறக்கணும். இந்த டாக்டர்ஸ்லாம் அப்படி சொல்கிறாங்க, பட் ஏசப்பா நீங்கள் நினச்சா முடியும், இவங்க எல்லாரும் இன்றைக்கே டெலிவரி ஆயிரும், நாளைக்கு டெலிவரி ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிற ஒரு ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிடம் இருக்கும், நீங்கள் நினைக்காம ஒரு அணு அசையாது ஏசப்பா என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட் எல்லாமே ஹஸ்பண்டும் தூங்கலை, வீட்டுக்கு வந்து நானும் தூங்கலை, 2 பேரும் வந்து மேக்ஸிமம் நைட் ஃபுல்லாக ஃபோனில் பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு இப்படியே தான் இருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் அடுத்த ஒரு 2 days அங்கே இருந்தோம். திரும்ப எனக்கு அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போவும் எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் கொடுத்து வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன டேப்லெட்னு கேட்டால் மறுபடியும் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்னால தான் எனக்கு வெயிட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இன்னும் ஒரு நீங்கள் 37th வீக் வரைக்கும் இது வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரிவெண்ட் ஆகும், பேபி பர்த் ஆகுறதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ரொஜெஸ்ட்ரான் நான் இன்டேக் பண்ணேன் ஃபார் 3 to 4 weeks. 37th வீக் வரைக்கும் மறுபடியும் ரெகுலராக ப்ரொஜெஸ்ட்ரான் வச்சுட்டு இருந்தேன். நான் சேம் எந்திரிக்கக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது, மேக்ஸிமம் பெட்லேயே இருக்கணும், இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 37th வீக் அதையும் அந்த ஒரு தடையும் போராட்டத்தையும் ஆண்டவர் தாண்ட கிருபை செஞ்சார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அதுலேருந்து தப்பு வச்சார். அதுக்கப்புறம் 37வது வாரத்தில் இருந்து தான் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் ரொம்ப மைல்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் 37th வீக் ஸ்டாப் பண்ணேன். நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து 39th வீக்கு என்னோட வெயிட் செக் பண்ணுறாங்க. என்னோட வெயிட் வந்து 85 kg. பேபியோட வெயிட் வந்து 3 kg இருந்தது, பட் டோட்டலாக சேர்த்து 85 kg. நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வெறும் 62 kg இருந்தேன். எனக்கு இவ்வளோ வெயிட் கெயின் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 9 months வந்து அதுக்கு ரீசன் வந்து ஃபுல்லாக அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அது இதுன்னு போட்டு ரொம்ப வெயிட் கெயின் ஆயிடுச்சு. பட் எனக்கு அந்த டைம் மைண்டில் இருந்து ஓகே லெட் இட் பி, நான் எவ்வளோ எனக்கு வெயிட் போட்டாலும் ஓகே, எனக்கு சாக்ரிஃபைஸ் நான் இவ்வளோ நாளும் பண்ண தயாரிக்க இருக்கேன், எனக்கு வந்து குழந்தை ஹெல்த்தியாக பிறக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு 7th month ஸ்கேன்லேயே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுவாங்களே. ஸோ கேர்ள் பேபின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி, என் ஹஸ்பண்டும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஆண்டவர் சொன்னபடியே வந்து நேம் கொடுத்தபடியே ஆண்டவர் நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு உண்மையிலே எங்கள் 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அதுக்கடுத்து 39th வீக்கு கிட்டத்தட்ட டியூ டேட்டுக்கு முந்தின நாள் ராத்திரி வந்து எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சது. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி என்ன சொல்கிறது, அந்த பெயின் டக்குன்னு இன்டியூஸ் ஆகி அந்த சர்விக்ஸ் மவுத் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம ஊர்லலாம் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது வந்து இங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுவாக நேச்சுரலாக தான் பெயின் வரணும், நேச்சுரலாக தான் இன்டியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து லேபர் பெயின் வந்து 13 to 14 hours நான் லேபர் பெயினில் இருந்தேன் ஃபுல்லாக. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. கிட்டத்தட்ட டியூஸ்டே ஒரு 2 days கம்ப்ளீட்டாகவே நான் வந்து கான்ட்ராக்ஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். கடைசியாக ஒரு பாயிண்ட்லேருந்து எனக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பிரேக் ஆச்சு. 24th afternoon 2:30 போல்
அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து பேபி பிறந்தாங்க. பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து அப்போது வந்து ஏசப்பா குழந்தை சீக்கிரமாக பிறந்துடணும், ஏசப்பா பெயின் தெரியக்கூடாது அப்படி சொல்லி நான் வந்து ரொம்ப கத்துனேன்ட்டு சொன்னாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் அப்படி கத்துனேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் இப்போ வரைக்கும் அதை சொல்லி சொல்லி காமிப்பார். நீ அப்படி கத்துன, அவ்வளோ சவுண்டாக கத்துன, ஏசப்பா ஹெல்ப் பண்ணுங்கள், ஏசப்பா ஹெல்ப் பண்ணுங்கள் கத்துன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப அந்த பெயின் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் இருந்துச்சு. இன்னொரு ரீசன் வந்து வெயிட் ரொம்ப கெயின் ஆனதுக்கு அதுக்கும் அந்த பெயின் வந்து தாங்க முடியல. இன்னொன்று எனக்கு சர்விக்ஸ் லென்த் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னதுனால எனக்கு அந்த ஏப்ரல் மந்த் நான் போய் அட்மிட் ஆன டேலேருந்து எனக்கு சர்விக்கல் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. டெய்லி வலிக்கும். அதாவது படுத்துட்டு நம்ம எந்திரிச்சோனாலே அந்த பெயினை வந்து டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருந்தது. கிட்டத்தட்ட கான்ட்ராக்ஷன் பெயின் மாதிரி அவ்வளோ வலி அது. அதனால் அதையும் தாண்ட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் வந்து அந்த இதுலேயும் பலன் தந்து நடத்தினார். கடைசியாக நான் வந்து டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார் அப்படின்ற வாக்குத்தத்தம் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்து ஆண்டவர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணார். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, லைட்டாக டியர் ஆயிடுச்சு பேபி பிறந்ததில். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு அனஸ்தீசியா கொடுத்து ஒரு குட்டி சர்ஜரி மாதிரி நடந்தது. பட் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நடந்தது. எல்லாம் என்னோட ப்ரெக்னன்சி நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் ஆண்டவரோட கிருபை ஒரு நிமிஷம் கூட விலகாமல் இருந்தது மட்டும்தான் என்னை காப்பாற்றுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ தடைகள், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனை வந்தும் ஏசப்பா எங்கேயுமே நம்மளை வந்து இறங்கி போகவே விடலை. ஸோ இதுதான் என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி. இது வந்து நான் உங்களுக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் எவ்வளோ போராட்டம் வரலாம். இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு போராட்டம் வரலாம், இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் இருக்கீங்கன்னா எவ்வளவோ போராட்டம் என்னன்னாலும் வரலாம். ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லைன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் வந்து போராட்டம் வரும். அவர்கள் உனக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க, ஆனாலும் உன்னை வெற்றி கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டு மாதிரி உன்னை ரட்சிக்கும்படிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன். அது மாதிரி ஆண்டவர் உங்களோடே கூட தான் இருக்காரு. ஏசப்பா பயங்கரமான பராக்கிரமசாலியாக அவங்களோட இருக்காரு. அவர் வந்து பாதுகாத்துக்குவார். இந்த நம்பிக்கை மட்டும் ரொம்ப வேணும். நம்மளுக்கு வந்து பயம் வரும், அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ட்டு எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அதையும் விட பெரியவர் நம்ம கூட இருக்காரு. இந்த உலகத்தையே சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்பிட்டு ஆண்டவர் வந்து சுகம் தரும் தெய்வன், யெகோவா ரஃபா. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பயம் வருது இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் இருக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு பயம் கொடுக்குதுன்னா, நீங்கள் அப்போ வந்து ஏசப்பா பேரை சொல்லி ஜெபிங்க. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வனே எனக்கு சுகம் கொடுங்க, யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வனே சுகம் கொடுங்க அப்படி சொல்லி அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தைரியம் வரும். ப்ளஸ் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதோட நிறையா பைபிள் ரீட் பண்ணுங்கள், நிறைய வர்ஷிப் சாங்ஸாக கேட்டுகிட்டே இருங்க. ஏன்னா பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரிலாக்ஸிங்காக இருக்கணும், சாங்ஸ் கேளுங்க, மியூசிக் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த டைமில் வர்ஷிப் சாங்ஸு நல்லா ஆண்டவருக்கு வந்து ஸ்தோத்திரம் சொல்கிற பாட்டு, அந்த மாதிரி நல்லா மெலோடியஸாக சாங் கேட்டுகிட்டே இருக்கும்போது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் நம்ம சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன், இது எனக்கும் என் குழந்தைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி டெய்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் குடிக்கிற தண்ணி, நான் சுவாசிக்க காற்று எல்லாத்தையும் எனக்கு ஆசீர்வச்சு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. இந்த மாதிரி ஜெபத்தினாலேயே நம்ம வந்து போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்ம நிச்சயமாக நம்மளை ஒரு ஹெல்த்தி நல்லபடியாக குறித்த நேரத்திற்கு ஆண்டவர் வந்து குறிச்சிருப்பார். அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். ஏன்னா ஏசப்பா வந்து பைபிளில் சொல்லியிருக்கபடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னமே, தாயின் கரையில் உருவாகும் முன்னமே நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்காரு. அவர் வந்து நம்மளை அறிஞ்சிருக்காரு. ஸோ நம்மளை எந்த டைமில் இந்த பூமி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக வேணுன்றதை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சில பேருக்கு டியூ டேட்டுக்கு 1 வீக் முன்னாடி இல்லை 2 வீக்ஸ் முன்னாடி குழந்தை பிறக்குதுனாலும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்னா, ஏசப்பா நீங்கள் குறிச்சிருக்க நேரத்தில் எனக்கு குழந்தை கொடுங்க, ஹெல்த்தியான பேபியாக எனக்கு வேணும். இந்த 2 ப்ரேயர் பாயிண்ட் மட்டும் சொன்னாலே போதும். நம்ம இந்த நாளில் எனக்கு வேணும், இந்த டியூ டேட்டில் எனக்கு பிறக்க செய்யுங்க அப்படிலாம் நம்ம கேட்க தேவையில்லை. ஏன்னா ஏசப்பாக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு தெரியும் எல்லாமே. நம்ம வந்து அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு பத்திரமா என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, பேபியை பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னோன்னா போதும். ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஃபெய்த்தில் அப்படியே நிலச்சிருங்க. தேவன் தான் எல்லாமே, ஏசப்பா தான் நம்மளுக்கு. அவரை நம்பிடுங்க, அவரை லவ் பண்ணுங்க, நிறைய பைபிள் ரீட் பண்ணுங்க, ஏசப்பா அவங்க ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக இருங்க, நிறைய ஜாலியாக பேசுங்க, நல்லா சிரிங்க, பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், நிறைய ஆர்ட்ஸு, அப்புறம் இந்த பசில்ஸு இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணால் நல்லா ஞானமாக பேபி பறக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக உண்மை தான். அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே பைபிள் ரீடிங், அப்புறம் ப்ரேயர்ஸ், இதனால தான் வந்து நம்மளால் வந்து ஒரு நல்ல டிவைன் காட்லி பேபியாக நம்மளால் பெற்றெடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் கூடயே இருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் எல்லாரையும் சாட்சியாக நிறுத்துவார். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது கண்டிப்பாக சாட்சி சொல்லுங்கள். இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் சாட்சியாக சொல்ல மறக்காதீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.